இன்றைக்கான லஞ்ச் மெனு கருணக்கிழங்கு புளிக்குழம்பு, முருங்கைக்காய் பொரியல், முருங்கைக்காய் சூப்பு பார்த்துடலாமா? ஃபஸ்ட்டு கருணக்கிழங்கு புளிக்குழம்பு வச்சிடலாம். கருணக்கிழங்கு மார்க்கெட்லேருந்து நல்லா சின்ன சின்னதாக வாங்கிட்டு வந்துட்டு நல்லா மண் போக கழுவி எடுத்துக்கோங்க. அதை குக்கரில் 3 விசிலுக்கு வைக்கணும். 3 விசிலுக்கு மேலேயும் வைக்க வேணாம், கீழே வைக்க வேணாம், குழஞ்சிரும் அதிகமாக வச்சா. கரெக்டாக 3 விசில் வைங்க. நல்லா ஒரு கத்தி எடுத்து அந்த கருணக்கிழங்கு மேலே குத்தி பாருங்கள், நல்லா வெந்திருக்கும். தோல் நீக்கிறது ரொம்ப ஈஸி. ஆறுனதுக்கப்புறம் தோல் ஈஸியாக நீக்க வந்துடும். ஸோ ஆறுனதுக்கப்புறம் தோல் எடுக்க ஆரம்பிங்க. குறிக்கும் போது ஏதாவது சொத்த மாதிரி இருந்துச்சுன்னா அதை லைட்டாக நைஃபை வச்சு எடுத்துருங்க. ஃபுல் கிழங்கி நம்ம வேஸ்ட் பண்ணிட வேண்டாம். நல்லா தான் இருக்கும் உள்ளே இருக்கிற கிழங்கெல்லாம். அடுத்து சின்ன சின்னதாக இந்த மாதிரி பீஸாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்புறம் ஒரு கடாயில் கொஞ்சம் எண்ணெய், ஒரு குழிக்கரண்டி அளவு எண்ணெய் ஊற்றிடுங்க. ஏன்னா புளிக்குழம்புக்கு நல்லா கொள்ளும். அப்புறம் கடுகு, சீரகம், உளுந்தம்பருப்பு போட வேண்டாம். 2 பச்சை மிளகா, கருவேப்பிலை, ஒரு கையளவு கருவேப்பிலை. நெக்ஸ்ட்டு சின்ன சின்னதாக நறுக்குன வெங்காயம் போட்டு நல்லா வதக்கி விடுங்க. அதுக்கப்புறம் 2 தக்காளி, பெரிய வெங்காயம் 2 பெரிய வெங்காயம், தக்காளி 2 தக்காளி. அப்புறம் ஒரு சின்ன எலுமிச்சை சைஸ் அளவு நான் புளி ஊற வச்சு அந்த புளி தண்ணியை இப்படி வடிகட்டி எடுத்துக்கோங்க. நல்லா கிளறி விடுங்க. கிளறி விட்டதுக்கப்புறம் ஒரு சின்ன டம்ளர் அளவு தண்ணியை ஆட் பண்ணிக்கலாம். ஒரு கொதி வரட்டும். கிண்ணதுக்கப்புறம் ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் மசாலா பொடியை ஆட் பண்ண ஆரம்பிப்போம். நான் இப்போ ஆட் பண்ணுறது ஆச்சி குழம்பு மசாலாத்தூள். இந்த ஆச்சி குழம்பு மசாலாத்தூள் ஆட் பண்ணாட்டியும் புளிக்குழம்பு நல்லா தான் இருக்கும். இது கொஞ்சம் டேஸ்ட் என்ஹான்ஸ் பண்ணுறதுனால ஆட் பண்ணியிருக்கேன். அடுத்து தனி மிளகாத்தூள். நெக்ஸ்ட்டு 2 ஸ்பூன் அளவு கொத்தமல்லி தூள், கொரியாண்டர் பவுடர், தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிவிட்டு நல்லா கிளறி விடுங்க. நல்லா ஒரு கொதி வரட்டும். கொதி இந்த ஸ்டேஜ் வந்ததுக்கப்புறம் நம்ம சின்ன சின்னதாக நறுக்கி வச்சுருக்க கருணக்கிழங்கை ஆட் பண்ணிக்கலாம். மெயினான இன்க்ரீடியண்ட்டு இந்த வெல்லம் தாங்க. இந்த வெல்லத்தை மட்டும் ஆட் பண்ணிங்கன்னா புளிக்குழம்பு அவ்வளோ லைட்டு ஸ்வீட்னஸ்ஸு, நல்ல காரம்னு சூப்பராக இருக்கும். நல்ல ஒரு கட்டி, பெரிய கட்டி அளவுக்கு வெல்லம் போட்டு மூடி வச்சுருங்க. நல்லா வெந்ததுக்கப்புறம் பாருங்கள், இந்த குழம்பு கன்சிஸ்டன்சி அந்த தண்ணியாக இருக்கிறது குறைஞ்சிருக்கணும். அந்த டயத்தில் கொத்தமல்லியை நல்லா தூவி விட்டு ஒரு கிண்டி மறுபடியும் கொதிக்க விட்டிங்கன்னா சுவையான புளிக்குழம்பு ரெடி. நெக்ஸ்ட்டு இப்போ முருங்கைக்காய் எப்படி பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். முருங்கைக்காய் பொரியலுக்கு ஃபஸ்ட்டு ஒரு கடாயில் நல்லா தண்ணி ஊற்றி, தண்ணி கொதி வந்த உடனே முருங்கைக்காவை ஆட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் மஞ்சத்தூள், அதுக்கப்புறம் உப்பு மட்டும் இந்த வீடியோவில் போட மறந்துட்டேன், ஆனால் அவசியம் உப்பு போட்டுக்கோங்க. உப்பு போட்டு நல்லா கிண்டி விட்டு மூடியை வச்சு மூடி நல்லா வேக விட்டுருங்க. இடையில மட்டும் திறந்து பாருங்கள் முருங்கைக்காய் நல்லா வெந்திருக்கா அப்படின்ட்டு. ஸோ லாஸ்ட்டாக நல்ல முருங்கைக்காய் கலர் மாறினப்பே தெரியும். அந்த முருங்கைக்காவும் பிரிகிற மாதிரி வரும். அந்த டயத்தில் ஒரு பிளேட்டை எடுத்து பிரித்து பார்த்து சாப்பிட்டு கூட பாருங்கள் நல்லா வெந்திருக்கான்னு. வெந்ததுக்கப்புறம் இந்த முருங்கைக்காவை ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சிடலாம். இந்த முருங்கைக்காய் தண்ணியை வேஸ்ட் பண்ணாதீங்க, கீழே ஊற்றிடாதீங்க. இந்த முருங்கைக்காய் தண்ணியில் தான் நம்ம சூப்பே பண்ண போகிறோம். மிளகு பொடி மட்டும் ஆட் பண்ணுங்கள். ஏன்னா எக்ஸ்ட்ரா நம்ம ஏற்கனவே மஞ்சத்தூள், உப்பு போட்டுட்டோம். மிளகு பொடி மட்டும் ஆட் பண்ணி ஒரு கொதி வந்துட்டோன்னே ஆஃப் பண்ணிடுங்க. ஒரு 2 முருங்கைக்காய் மட்டும் ஆட் பண்ணுங்கள், நல்லாயிருக்கும். இன்னும் அந்த சாரெல்லாம் உள்ளே இறங்கும் போது சூப்பு நல்லாயிருக்கும். ஒரே ஒரு கொதி வந்தோடனே ஆஃப் பண்ணிடுங்க. முருங்கைக்காய் சூப்பு ரெடி. இப்போ அந்த பொரியல் முருங்கைக்காவை தனியாக ஆற வச்சு எடுத்து வச்சுருக்கோம்ல, அந்த பொரியலுக்கான மசால் நம்ம பண்ண போகிறோம். ஒரு அரை மூடி தேங்காய், இல்லை அரை மூடி வேணால், 1/4 மூடி தேங்காய் போதும். 1/4 மூடி தேங்காய், ஒரு கையளவு நல்ல வேர்க்கடலை, நெக்ஸ்ட்டு காரத்துக்கு ஏற்ப 2 வரமிளகா, 10 பல்லு பூண்டு, இதெல்லாம் போட்டு நல்லா மையாக அரைச்சிக்கோங்க. இப்போ அதே கடாயில் ஒரு அரை குழிக்கரண்டி எண்ணெய் போட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் சீரகம், அப்புறம் ஒரு கையளவு கருவேப்பிலை போட்டு நல்லா வதக்கி விடுங்க. வதக்குனதுக்கப்புறம் இந்த ஆற வச்ச முருங்காவையும் சேர்த்து நல்லா ஒரு பெரட்டுங்க. அடுத்து அரைச்சி வச்ச மசாலா. இந்த மசாலா போட்டு கொஞ்சம் மிக்ஸ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு கஷ்டமாக இருக்கிற மாதிரி தான் தெரியும். ஆனால் பொறுமையாக மிக்ஸ் பண்ணுங்கள், நல்லா மிக்ஸ் ஆயிரும். எல்லா முருங்காய் இடத்துலையும் மசாலா படுற மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். மிக்ஸ் பண்ணி முடிச்சோன்னே முருங்காய் பொரியல் ரெடி. அப்புறம் நல்லா சுட சுட சாதம் வச்சு இந்த குழம்பு ஊற்றி முருங்காய் பொரியலை வச்சு ஒரு எக்கு வத்தலுன்னு வச்சு சாப்பிட்டோம். அமோகமாக இருக்கும். மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.